வணக்கம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸில் இன்றைக்கி நடந்த, அதாவது 8/10/2024 அக்டோபர் 8, 2024 நடைபெற்ற எல்லா ஷிஃப்ட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஷிஃப்ட்டில் நடந்த எல்லா கொஸ்டின்ஸையும் இந்த எல்லா டாப்பிக்கோட கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கும் சரி இந்த வீடியோஸுக்கும் சரி புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய எக்ஸாம் அனலைசஸும் சரி, ரெகுலர் கிளாஸஸும் சரி, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸும் சரி உங்களுக்குலாம் இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. வாங்க எக்ஸாம் அனலைசஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஜிகே டாபிக். ஸோ பொதுவாகவே எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது. ஏன் இந்த எம்டிஎஸ் எக்ஸாமில் எல்லோரும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்னா இந்த ஜிகே டாபிக் அப்படிங்கிறது கட் ஆஃபில் வரக்கூடியது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஜிகே டாப்பிக்கில் மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸில் நமக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க சொன்ன கொஸ்டின்ஸ் வச்சு ஃபுல்லாக அனலைஸ் பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த கீதா கோவிந்த். ஓகே. ஸோ கீதா கோவிந்த் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜுமே இருக்குது. ஸோ ஓகேவா, நிறைய பேர் தமிழ் லாங்குவேஜ் ஆட் பண்ண சொன்னீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் படிப்படியாக ஆட் பண்ணிட்டு வர்றோம். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இந்த கீதா கோவிந்த் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெயதேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஜெயதேவா அப்படிங்கிறவர் தான் இந்த கீதா கோவிந்த் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட ஆத்தர். ஸோ இவர் இந்த நூலை எப்போ எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th செஞ்சுரி. ஓகே. ஸோ 12th செஞ்சுரியை சேர்ந்த இன்வைட்டாக இருக்கக்கூடிய இந்த ஜெயதேவா அப்படிங்கிறவர் இந்த கீதா கோவிந்த் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்கார். நான் ஆல்ரெடி கிளாஸஸ் டீச் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், புக்ஸை வச்சு கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்லையும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு. ஸோ அது ஒரு எக்ஸாம் நம்ம ரெகுலர் எக்ஸாம் அனலைசிஸ்லையுமே நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போவுமே நமக்கு கொஸ்டின்ஸ் நான் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ இந்த கீதா கோவிந்த் அப்படிங்கிற புக்கை ஜெயதேவா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அடுத்த ருக்மணி தேவி அர்னாண்டே, இவங்க எந்த டான்சர்ஸில் புகழ் பெற்றவங்க கேட்கலாம். ருக்மணி தேவி அர்னாண்டே அப்படிங்கிறவங்க எந்த நடனத்துடன் தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ருக்மணி தேவி அர்னாண்டே சொன்னாவே நமக்கு தெரியும் அவங்க எந்த டான்ஸோட தொடர்புடையவங்கன்னா பரதநாட்டியம். ஓகே. ஸோ பரதநாட்டியம் அப்படிங்கிற ஒரு ஆட்டத்தோட ஒரு கிளாசிக்கல் டான்ஸ். பரதநாட்டியம்ங்கிறது ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே. ஸோ பரதநாட்டியம்ங்கிறது எந்த மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பரதநாட்டியம்ங்கிறதுனா தமிழ்நாட்டுடைய கிளாசிக்கல் டான்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது தவிர ருக்மணி தேவி அர்னாண்டே அவர்கள் ஒரு பரதநாட்டியத்துக்கான ஒரு ஸ்கூல் மாதிரியான ஒன்று தொடங்கியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காலச்சேத்ரா ஃபவுண்டேஷன்ஸ் இன் மெட்ராஸ். இப்போதைக்கு சென்னை நேமில் இருக்குது. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது மெட்ராஸ். ஸோ அதனால் காலச்சேத்ரா அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் எந்த ஊரில் இருக்குது அல்லது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். ஸோ காலச்சேத்ரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது காலச்சேத்ரா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா மெட்ராஸில், அதாவது நம்ம சென்னையில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதேமாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஏன்னா இப்போ ருக்மணி தேவி அர்னாண்டே அப்படிங்கிறவங்க எந்த மாநிலத்தை எந்த டான்ஸ் ஆடணுங்க அப்படிங்க மாதிரி கேட்டதை தாண்டி அவங்களோட இந்த காலச்சேத்ரா இது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் இதே மாதிரி தான் தெரிஞ்சுக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ஓகே. ஸோ மைட்டோகாண்ட்ரியா, திஸ் இஸ் கால்ட் த மைட்டோகாண்ட்ரியா வச்சு நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது சயின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறத எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான்னு தெரியல, பட் மைட்டோகாண்ட்ரியா வச்சு கொஸ்டின் கேட்டதாக சொன்னாங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியா பொறுத்த வரைக்கும் அது பவர் செல்லோடைய ஆற்றல் மையம் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் மைட்டோகாண்ட்ரியா வேறு பேரில் எப்படி எழுப்பாங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ செல்களின் ஆற்றல் மையம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுதான் மைட்டோகாண்ட்ரியா பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், சென்செக்ஸை வச்சோம்னா கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படி தான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சென்செக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போதைக்கு கண்டக்ட் எப்போ இது பண்ணப்பட்டது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சென்செக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1948. ஓகே. ஸோ 1948ஆம் ஆண்டு தான் இந்த சென்செக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1948 அப்படின்னாவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு 1948. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு புக்குமே கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ யார் இந்த நாவல் தாமஸ். ஓகே. ஸோ தாமஸ் அப்படிங்கிற ஒரு நாவலுடைய ஆத்தர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தாமஸ் அப்படிங்கிற ஒரு நாவலுடைய எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மா சாகினி. ஓகே. ஸோ பிஸ்மா சாகினி அப்படிங்கிறது தான் இந்த தாமஸ் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதியவர்களாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, தெரிஞ்சுக்கிறீங்க. நான் ஆல்ரெடி புக்கு எதுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே தான் இருந்தேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எக்ஸாம் எழுதுனவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த ஃபஸ்ட் கேப்டன் இந்தியன் கிரிக்கெட் டீம், அதாவது இந்திய கிரிக்கெட் அணியின் முதல் கேப்டனாக யார் இருந்தா அப்படிங்கிறதான் கேட்குறான். ஓகே. ஸோ அதாவது
முதல் இந்திய கிரிக்கெட் அணியுடைய ஃபஸ்ட்டு கேப்டனாக வந்து யார் இருந்தா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்தியன் டீம் பற்றி தான் சிகே நாயுடு எகென்ஸ்ட் இங்கிலாந்து. அதாவது சிகே நாயுடு அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கேப்டனாக வந்து இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ண எந்த நாட்டுடைய வந்து ஃபஸ்ட்டு கிரிக்கெட் மேட்ச் பீட் பண்ணார் அப்படின்னா இங்கிலாந்து அணியோட வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. சிகே நாயுடு அப்படிங்கிறவர் தான் இந்திய கிரிக்கெட் அணியின் முதல் கேப்டனாக இருந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன் இந்தியா, ஃபஸ்ட் இன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு தான். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. இதேமாரி ரிப்பீட்டடாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த ஐபிஎஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ ஐபிஎஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குல்ல, அது எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஐபிஎஸ் பயிற்சி பள்ளி வந்து போனால் எந்த மாநிலத்தில் எந்த ஊரில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஐபிஎஸ் ட்ரைனிங் அகாடமின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில், தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி அப்படிங்கிறது தான் அப்புறம் இருக்குது. ஸோ அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி. ஸோ இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. அது தவிர வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரயில்வே ஸ்டார்டர் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட். ஓகேவா. அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து ஒரு அந்த பகுதியில் வந்துன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ல, புகழ்பெற்ற ஒரு பொருளாக இருக்கும்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறதா வந்துனா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் அண்ட் சென்ட்ரல் ரயில்வே. ஓகே. ஸோ தென் மத்திய ரயில்வேல தான் வந்து முதல்ல வந்து இந்த ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு அப்படிங்கிறத வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வச்சு கேட்கக்கூடியதாக இருக்கலாம். அதே இதுனா ஸ்கிம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நம்ம கேட்கக்கூடிய ரெண்டு இதுலையுமே வந்து வரக்கூடியதான். ஸோ அதனால் கண்டிப்பாக இதுவுமே தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி மேஜர் போர்ட். ஓகேவா. ஸோ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை ஹவு மெனி மேஜர் போர்ட் இன் த இந்தியா. ஓகே. ஸோ இந்தியாவில் வந்துன்னா எத்தனை போர்ட் இருக்குது, அதாவது எத்தனை பெரிய துறைமுகங்கள் இருக்குது அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 போர்ட் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 3 போர்ட் இருக்குது. ஓகேவா. ஸோ தூத்துக்குடி, எண்ணூர், சென்னையில் இருக்கலாம் அதெல்லாம். ஓகேவா. ஸோ சேர்த்து வந்து இருக்கும். ஸோ அதனால் இது முக்கியமான ஒன்று. ஸோ இந்த கவுண்டை வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ 13 மேஜர் போர்ட் பெரிய துறைமுகங்கள் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ இது வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து ஜியாகிரஃபிலேருந்து கேட்கப்பட்டது தான். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 46 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி இந்தியன் சோர்ஸ் த ப்ரொமோஷன் ஆஃப் தி ஹூஸ் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். அதாவது இந்த ஆர்டிகல் 46 இருக்குல்ல, அது வந்து எதோட தொடர்புடையது அப்படிங்கிற, அதாவது ஆர்டிகல் 46ங்கிறது எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குது. அதாவது கல்வி மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை கொடுக்குது. அது யாருக்கு பர்டிகுலராக கொடுக்கக்கூடியது அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க. ஓகே. ஸோ அது பர்டிகுலராக யாருக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்டஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப். ஓகே. அதன் வீக்கர் செக்ஷன்ஸ் எஸ்சி எஸ்டிக்கு தான் வந்து இந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது இந்த ஆர்டிகல் 46. ஓகேவா. ஸோ அதை தான் வந்து கீழே சொல்லியிருக்கோம். ஸோ எஸ்சி எஸ்டிக்கு தான் வந்து இந்த 46வது பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் பொருளாதார நலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த கஞ்சன்சுங்கா பீக். ஓகேவா. ஸோ கஞ்சன்சுங்கா ஹிமாலயஸில் இருக்க கஞ்சன்சுங்கா பீக் இருக்குல்ல, அதோடைய ஹைட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜியாகிரஃபியில் கேட்கப்பட்ட ஒரு டாபிக் தான். அதாவது கொஸ்டின்ஸாக இப்போ 8586 அப்படிங்கிறது தான் அப்புறம் மீட்டர்ஸுங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஓகே. ஸோ கஞ்சன்சுங்கா இருக்குல்ல, ஸோ ஹிமாலயஸில் இருக்க கஞ்சன்சுங்கா பீக்கோடைய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8586 மீட்டர்ஸ். ஓகேவா. ஸோ இது நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் டைனசிட்டி கேம் அண்ட் த ரூல்டு த கிங்டம் ஆஃப் மகதா இமீடியட்லி ஆஃப்டர் த மௌரிய டைனசிட்டி. ஓகே. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மௌரிய டைனசிட்டிக்கு அப்புறம் யார் வந்து ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகே. ஸோ புரியுங்களா. மௌரிய வம்சத்துக்கு பிறகு உடனடியாக மகதா ராஜ்யத்தையும் ஆட்சி செய்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ சுங்கா. ஓகேவா. ஸோ அவர் தான் வந்து கரெக்டான ஒன்று. ஓகே. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சுங்கா டைனசிட்டி தான் வந்து அடுத்து வரக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, அதனால் வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த கரெக்டான கொஸ்டின் இதுதானா அப்படிங்கிறது எனக்கே வந்து டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த லாஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். நான் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன், அதையும் பின் பண்ணி விட்றேன், மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க அக்கார்டிங் டு விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் த இந்தியா ஷால் ஹேவ் த ரைட் டு ஸ்பீக் எனி ஹவுசஸ் பார்லிமெண்ட் அண்ட் அதர்வைஸ் பார்ட்டிசிபேட் இன் த ப்ரொசீடிங். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இது இருக்குல்ல ஆர்டிகல் படி வந்து இந்திய அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் வந்து நாடாளுமன்றத்தில் எந்த 2 சபையிலும் பேசக்கூடிய ஒரு அங்கீகாரம் கொண்டவர் தான் இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகேவா. ஸோ அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய இதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ தலைமை
சட்ட அதிகாரின்னு சொல்லுவாங்கள்ல, அவர் தான் வந்து வருவார். கரெக்டாக தான் சொல்லிக்கலாம் தமிழில். ஓகே. ஸோ அவர் தான் வந்து வருவார். அவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. ஓகேவா. ஸோ ஒரு சில முக்கியமான சட்டங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து ஆலோசனைலாம் கேட்பாங்க. இதில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லை இது எதுவும் கொண்டு வரலாமா அப்படி மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குல்ல, லோக்சபான்றது ராஜ்யசபா, 2 இதுலையுமே வந்து பேசக்கூடிய தகுதி கொண்டவர். சில இடத்துல வந்து ஓட்டு போடுற இடத்துலையுமே வந்து இவருக்கு முன்னுரிமை உண்டு. ஸோ 2 பக்கமே ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் 100 அந்த பக்கம் 100 அப்படின்ட்டு வச்சு இன்னும் ஒரு இது வந்து யார் பக்கம் போதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓட்டெடுப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல வந்து இந்த அட்டார்னி ஜெனரல் அவருடைய ஓட்டு வந்து அவர் வந்து தீர்மானிக்கலாம். ஓகேவா. ஸோ அவருடைய இதுவுமே வந்து ஒரு ஓட்டிங்காக வந்து கால்குலேட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பவரான ஒருத்தர் தான் இந்த அட்டார்னி ஜெனரல். ஸோ அட்டார்னி ஜெனரலுடைய போஸ்டிங்கை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 76. ஸோ இதையுமே நிறைய எதிர்ப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த 2 சபையிலும் பேசலாம்னு சொன்னோம்ல. ஸோ அதுக்கான எந்த ஆர்டிகல் பயன்படுத்தி பேசலாம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 88. ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி அவருடைய போஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 76 வரும். ஸோ இந்த மாதிரி அவர் 2 சபையிலும் பேசணும் அப்படின்னா ஆர்டிகல் 88 பயன்படுத்தி தான் அவர் பேசணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன் சைக்கிளிங் விச் இஸ் த பெலட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ சைக்கிளிங் பெலட்டான், அதாவது சைக்கிளிங்கில் பெலட்டான் அப்படிங்கிறது பேசக்கூடிய எதுக்காக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளிங் இருக்குல்ல, அதில் வந்து குரூப்பாக வந்து ரேஸ் வைப்பாங்கள்ல. ஸோ அந்த இதுக்கு வந்து இந்த பெலட்டான் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தக்கூடியது. ஸோ ஸ்போர்ட்ஸ் டேர்ம்ஸ் வச்சு வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அதுலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்வச் பாரத் அபியான் லான்ச். ஓகே. ஸோ ஸ்வச் பாரத் அபியான், ஸ்வச் பாரத் ஸ்கீம் இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ மகாத்மா காந்தியுடைய எத்தனாவது பிறந்த நாள் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்வச் பாரத் அபியான் இருக்குல்ல, ஸ்வச் பாரத் மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாத்மா காந்தியுடைய 145வது பர்த்டே. ஸோ இந்த 145வது பர்த்டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2014 தான் வந்து 145வது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2014 தான் வந்து இந்த 2014 அக்டோபர் 2. ஓகேவா. ஸோ 2014 அக்டோபர் 2 தான் வந்து காந்திஜி அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த 145 பிறந்த நாளில் வந்து ஸ்வச் பாரத் ஸ்கீம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருப்பார். ஸோ ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ சில நேரங்களில் டேட்டு கூட கேட்கலாம், அது இயரும் கேட்கலாம். ஸோ இப்போதைக்கு எத்தனாவது பர்த்டே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களே, அதை வந்து ஃபியூச்சரில் டேட்டு இயர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கிறீங்க. 2014 அக்டோபர் 2. ஓகேவா. ஸோ காந்தி ஜெயந்தி அன்றைக்கி தான் வந்து பிரதமர் மோடியால் வந்து இந்த ஸ்வச் பாரத் அபியான் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது தூய்மை இந்தியான்னு சொல்லுவோம் தமிழில். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங். ஓகே. ஸோ ரீசனிங் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துலாம். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் மேத்தமெட்டிக்ஸும். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் தான் மிரர் இமேஜ். ஓகேவா. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸு, லெட்டர் அனலாகி, நம்பர் அனலாகி. ஓகேவா. ஸோ நம்பர் சீரீஸு. ஓகேவா. ஸோ நம்பர் சீரீஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங். ஓகேவா. ஸோ கோடிங் டிகோடிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் சீரீஸு. ஓகேவா. ஸோ இதுவுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ மிரர் இமேஜ் சொல்லியாச்சுல. ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்லையுமே கேட்டுருந்துருக்காங்க. ஸோ ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ 20 கொஸ்டின்ஸுமே ஈஸியாக இருந்திருக்கு. ஒரு 2ஆவது ஷிஃப்ட்டோ 3ஆவது ஷிஃப்ட்டோ தெரியல, கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஓகே. ஸோ அடுத்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 டாப்பிக்குமே சேர்த்து 45 நிமிஷம் கொடுப்பாங்களா. ஸோ அதனால் மேத்தமெட்டிக்ஸுக்கு நிறைய டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ கொஞ்சம் நீங்கள் ரீசனிங் ஃபாஸ்ட்டாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேத்தமெட்டிக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர் நான் கேட்ட வரைக்கும் 30 கொஸ்டின்ஸுக்கு மேலே தான் போட்டிருக்கீங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. ஓகே. நீங்கள் எவ்வளோ போட்டிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதோட மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு அதுலேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, ஆவரேஜ்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ்லேருந்து 2, 3 வரைக்குமே கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் லாஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குல்ல நமக்கு இந்த மாதிரி மற்ற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்கான். ஓகேவா. ஸோ எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. பெருசாக வந்து கொஸ்டின்ஸ் சொல்கிறதுக்கு யாருமே வந்து முன் வர மாட்டேங்கிறாங்க. நம்மளாம் ப்ரெஷர் பண்ணி கேட்க முடியறதில்ல. ஓகேவா. ஸோ ஏன்னா கால் பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற கொஸ்டின்ஸ் சொல்கிறதே வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த தாண்டி வந்து அவங்களுடைய வேறு எந்த ஒரு கொஸ்டின்ஸும் நம்ம கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லாம் இருக்க முடியும். ஓகேவா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து யாராச்சும் அவங்களா வந்து சொன்னாங்க அப்படின்னா நான் நோட் பண்ணிக்கிறேன். அப்படி எதுவும் கொஸ்டின்ஸ் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு தான் தர்றேன். ஓகேவா. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ரீசனிங் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக யாரும் வந்து ஈடுபாடு காட்டுறதுல தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் எலிஜிபிள் அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்க்கக்கூடியது இங்கிலீஷ் அணுக ஜிகே தான். ஸோ அதை அடுத்த வந்து அதை கண்டினியூ பண்ணலாம்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஜிகேல வந்து கண்டினியூட்டி தான். ஓகே, ஸோ வாட் இஸ் த டுகெதர், ஓகே, ஸோ டுகெதர் 1 day 1 hour கேம்பெயின். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டுகெதர் 1 day 1 hour கேம்பெயின் யாரோட ரிலேட் பண்ணக்கூடியதுன்னா மகாத்மா காந்தி. ஓகே, ஸோ டுகெதர் 1 day 1 hour அப்படிங்கிறது வந்து கேம்பெயின் வந்து யார் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகாத்மா காந்தி அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஹேஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஹிந்து பாப்புலேஷன் in 2011. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் சென்செக்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது வந்து 2வது ஷிஃப்ட் 3வது ஷிஃப்ட்டில் கேட்கப்பட்டிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷ், அதாவது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஹிந்து பாப்புலேஷன், அதாவது இந்து மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஹிந்து பாப்புலேஷன்ஸ் அதிகமாக கொண்ட மாநிலம் எது அப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த அளவுக்குலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ இதேமாதிரி கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிறங்க. ஃபியூச்சரில் அதாவது அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா, ஸோ ஏன்னா கொஞ்சம் இது வரைக்கும் பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக வந்து நான் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் கபடி கிரவுண்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸில் எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்களேன். கபடி இருக்குல்ல, ஸோ கபடி கிரவுண்டோட மெஷர்மெண்ட் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது மென்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 13 மீட்டர் 10 into 13 மீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ அதாவது 33 மீட்டர்ஸ் சொல்லுவோம், 10க்கு 13 சொல்லுவாங்க. அடியில் பார்த்தீங்கன்னா 33க்கு 43. ஓகேவா, ஸோ 33 feet into 43. ஓகேவா, அதே பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 மீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12, அதாவது ஃபீட் 8க்கு 12. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல 2 போட்டுங்க, 8க்கு 12 மீட்ரு அந்த மாதிரி இருக்குது பெண்களுக்கு. இது அடியில் பார்த்தீங்க அப்படின்னா 26 feet 39 feet அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை நோட் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து கபடி வந்து ஏற்கனவே சிஜிஎல்லையும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இது வந்து சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 2024 சிஜிஎல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதே கொஸ்டின்ஸ் வந்து மறுபடியுமே இருந்தால் நம்ம எம்டிஎஸும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சுக்கிறங்க. இனி வரக்கூடிய எக்ஸாம்லையோ அல்லது அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லையோ கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விச் மவுண்டைன் ரேஞ்ச் நாட் பார்ட் டு த ஹிமாலயாஸ். ஓகே, ஸோ எந்த மவுண்டைன் ரேஞ்ச் வந்து ஹிமாலயாஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்து 1 மட்டும் வந்து ஆடும் ஹிமாலயாஸில் இல்லாத ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கரெக்டானது வந்துன்னா கலசுபாய் பீக். ஓகே, ஸோ கலசுபாய் பீக் அப்படிங்கிறது வந்து ஹிமாலயா ரேஞ்சஸில் இல்லாத ஒரு மவுண்டைன் ரேஞ்சாக வந்து இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ ஹேவ் த ஸ்லோகன் ரிட்டர்ன் டு த வேதா, அதாவது யாருடைய ஸ்லோகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் டு வேதா, அதாவது வேதங்களை நோக்கி திரும்புங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ தமிழில். ஸோ என்னடா அது பாதி இதில் தமிழை காண அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஸோ இந்த தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுனால தாங்க ரொம்ப லேட்டாக ஆகுது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொடுத்துட்டு மற்றெல்லாம் வந்து கொடுக்க முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் கொஞ்சம் தமிழில் வந்துட்டுனா கொஞ்சம் வந்து நாங்கள் இது பண்ணி ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஏன்னா கொஸ்டின்ஸ் கேதர் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை வந்து நான் அசம்பிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம்ல. ஸோ அதனால தான் ரொம்பவே டைம் எடுக்குது. ஓகே, ஸோ ஓரளவுக்கு தமிழ் கொஞ்சம் படிப்படியாக கொண்டு வந்துட்டோம். கண்டிப்பாக வந்து அப்கமிங் வீடியோவில் முழுமையாக கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகே, யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதங்களை நோக்கி திரும்புங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னது யார், அதாவது ரிட்டர்ன் டு வேதா அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதினா எந்த ஒரு விஷயத்தை வந்து 1875 வந்து தொடங்குவார் அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது நேற்று எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ நேற்று எக்ஸாம் அனலைஸ் வீடியோஸ் யார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன் விச் இயர் பிரேனா ஸ்ரீமாலி அவார்டு தான் சங்கீத நாடக அகாடமி அவார்டு. ஓகேவா, ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேனா ஸ்ரீமாலி. ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத நாடக அகாடமி அவார்டு வந்து எந்த இயரில் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்து 2009ஆம் ஆண்டு வந்து இந்த சங்கீத நாடக அகாடமி அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ பிரேனா ஸ்ரீமாலி. ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் SHGPLP டெம். ஓகேவா, ஸோ இந்த SHGPLP ஓகேவா இந்த டேமோட ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த SHG அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது சுய உதவி குழுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த SHG அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஓகே, ஸோ நம்ம ஊர்லலாம் பெண்கள்லாம் சேர்ந்து காசு கட்டி அதில் லோன்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் சுய உதவி குழுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு. அதுக்கப்புறம் இந்த PLP அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் லிங்கேஜ்
ப்ரோக்ராம். ஓகே, ஸோ பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் PLP. ஓகே, ஸோ பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் PLP. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் கார்டு ஒர்ஷிப்டு. ஓகே, ஸோ விச் கார்டு ஒர்ஷிப்டு த மதுரை சித்திரை ஃபெஸ்டிவல். ஓகே, ஸோ என்னடா அது தமிழ்நாட்டை இழுக்காம இன்னும் இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டை வச்சு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எப்பவுமே வரும். ஸோ நேற்று எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை வச்சு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரியான ஒன்று தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மதுரை சித்திரை ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, ஸோ மதுரை சித்திரை திருவிழா வந்து எந்த கடவுளுக்காக வந்து உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வெட்டிங் ஆஃப் த லார்டு சுந்தரேஸ்வரர், அதாவது சிவா. ஓகே, அதே மாதிரி காடஸ் மீனாட்சி. ஓகே, ஸோ லார்டு சுந்தரேஸ்வரர் அண்ட் மீனாட்சி 2 பேருக்கான மேரேஜ் தான். ஓகே, ஸோ அதை மையமாக வச்சு தான் இந்த மதுரை சித்திரை திருவிழா அப்படிங்கிறது ஸோ ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த மதுரை சித்திரை ஃபெஸ்டிவல் வந்து எந்த மாநிலம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ மதுரை சித்திரை ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விச் இயர் இந்தியா வின் த கோல்டு மெடல் இன் ஹாக்கி. அதாவது இந்தியா வந்து ஹாக்கியில் வந்து கோல்டு மெடல் எந்த இயர்ஸில் வின் பண்ணிச்சு அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு தெரியல. பட் வந்து இந்தியா ஹாக்கியில் கோல்டு மெடல் வின் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இயர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 1928, 1932, 1936, 1948, 52, 56, 64, 80. ஸோ கிட்டத்தட்ட 64 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து வின் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வித் விச் கிராண்ட் டிட் த குஜராத் கவர்மெண்ட் 1 district 1 product. ஓகே, ODOPன்னு சொல்லுவாங்க. அதாவது குஜராத் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 district 1 product அப்படிங்கிற ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 58 crores rupees. ஸோ இந்த வந்து மாவட்டத்தை, அதாவது ஒரு ஸ்டேட்டை குறிப்பிட்டு வந்து வச்சு கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ அந்த இதை வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. ODOP அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா 1 district 1 product. ஸோ இதை வந்து குஜராத் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 58 கோடி. ஓகேவா, முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு which gas released when baking soda and vinegar react. ஓகே, ஸோ பேக்கிங் சோடாவும் வினிகரும் ரியாக்ட் பண்ணும்பொழுது என்ன மாதிரியான கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ பேக்கிங் சோடாவையும் வினிகரையும் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து வெளியிடக்கூடிய கேஸ் என்ன கேஸ் அப்படிங்கிற என்ன வாயு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி CO2. ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு சொல்லப்படக்கூடிய இந்த CO2 தான் வந்து பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் சேரும்பொழுது ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஸாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நடராஜா டெம்பிள். ஓகே, ஸோ நடராஜா டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்சோ நவுன் அஸ் தில்லானா நடராஜா டெம்பிள். ஓகே, ஸோ ரிலேட்டட் டு தி டைட்டி. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த நடராஜா கோவில், அதாவது அது வந்து தில்லானா நடராஜா டெம்பிள் அப்படி மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து கடவுளாக இருக்கா அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லார்டு சிவா. ஓகே, ஸோ சிவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கார். ஓகேவா, ஸோ இந்த நடராஜா டெம்பிளில் வந்து யார் கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள். ஓகே, ஸோ சோழர்கள் கட்டின கோவில் தான் இந்த நடராஜர் கோவில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அட் விச் சைட் ஆஃப் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வில் யூ ஃபைண்ட் த கிரேட் பெர்த். ஓகே, ஸோ அதாவது சிந்து நாகரிகத்தில் வந்து கிரேட் பெர்த், அதாவது பெருங்குளம் சொல்லுவோம்ல, அது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ. ஓகே, ஸோ பெருங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ தான் நம்ம பெருங்குளம் அப்படி மாதிரி சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பெரிய குளம் போன்ற பகுதி வந்து இருக்கிறதுனால அது வந்து மொகஞ்சதாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இதேமாதிரி வந்து ஹிஸ்ட்ரி டாப்பிக்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்னபூர்ணா தேவி வாஸ் த இந்தியன் கிளாசிக்கல் மியூசிஷியன் ஹூ வாஸ் த அசோசியேட்டட் வித் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுற புகழ்பெற்றவங்களை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரியான தான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது அன்னபூர்ணா தேவி அப்படிங்கிறவங்க எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறது புகழ்பெற்றவங்க அப்படி மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுற புகழ்பெற்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா சுபாகர். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சுபாகர்னு சொன்னாவே உங்களுக்கு அன்னபூர்ணா தேவி அப்படிங்கிறவங்க ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த டென்சர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகே, ஸோ அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க நீதிபதிகள் இருக்காங்களா, அவங்களுடைய அந்த கால இடைவெளின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பதவி காலம் சொல்லுவாங்களா, அது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 65 years ஆஃப் ஏஜ். ஓகே, ஸோ பெரும்பாலுமே இந்த இதுக்கு வந்து 58 59 வயசுலாம் வருவாங்க. ஸோ அந்த அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக வந்து 65 வயசு வரைக்கும் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பணியாற்ற முடியும். இதே வந்து ஹை கோர்ட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ ஹை கோர்ட்டில் உள்ளவங்க வந்து 62 வயசு வரைக்கும் வந்து பணியாற்ற முடியும். ஓகே, ஸோ 62 வயசு வரைக்கும் வந்து பணியாற்ற முடியும். இதை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படிங்கிறதுனால அவங்க 65 வயசு வரைக்கும் வந்து பணியாற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து யார் நியமனம் பண்ணுவா, ஓகே, பதவி விருமானம் பண்ணி வைப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் டஸ் த ஆர்டிகல் 21 கான்ஸ்டியூஷன் கிராண்டட். ஓகே, ஆர்டிகல் 21ங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆர்டிகல் 21 சொன்னாவே வந்து ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு மற்றும் சுதந்திரமான, அதாவது தனிமனித வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் தனிமனித வாழ்க்கையுடைய
சுதந்திரம் அண்டு தான் பாதுகாப்பு. இதை வந்து நான் சொல்லக்கூடியதான் தான் இந்த ஆர்டிகல் 21 சொல்லுவாங்க. இது பாலிட்டிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் ஜிண்டாங்கி நாமா. ஓகே, ஸோ ஜிண்டாங்கி நாமா அப்படிங்கிற புக் வந்து யார் எழுதுனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிருஷ்ணா சோப்டி. ஓகே, ஸோ இந்த ஜிண்டாங்கி நாமா அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் யாருன்னா கிருஷ்ணா ஜோப்டி. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2021 விச் இஸ் த லார்ஜஸ்ட் சுகர் கேனி ப்ரொடியூசிங் ஸ்டேட் இன் இந்தியா. ஓகேவா, ஸோ என்னடா அது 2021 கரண்ட் அஃபேர்ஸாக கேட்டிருக்காங்க அப்படி மாதிரி பார்க்காதீங்க. ஸோ 2021 ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த இது அதன் அடிப்படையில் தான் இங்கே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேனின்னு சொன்னாவே நீங்கள் பெருசாக அதை பெரும்பாலுமே எதுனா இந்த சுகர் கேனி அதாவது சர்க்கரை இருக்குல்ல, அது கரும்பு உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான். ஓகே, ஸோ சர்க்கரை கிணம் சொன்னாலுமே வந்துலாம் உத்தரப்பிரதேஷ் தான் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துடும் உத்தரப்பிரதேஷ் தான் வந்துடும் சுகர் கேனி ப்ரொடியூசிங்கில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இந்தியாவுடைய வந்துடும் இருக்கிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ இக்னிஷியஸ் ராக். ஸோ இது வந்து உங்களுக்கு இதில் கேட்டிருக்காங்க, ஜாகிரபிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இக்னிஷியஸ் ராக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியல. ஓகே, ஸோ நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டியது கிரானைட்டு, கல்பெரோ, பெக்மைட்டு, பசால்ட்டு, வால்கோனிக்கு, அபெரிக்கா. ஸோ இதெல்லாமே வந்து வந்திருக்கும். ஸோ இதில் எந்த இது இருந்துச்சோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆப்ஷன்ஸ் கரெக்டாக தான். ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ப்ரெசன்ட் இன் சென்டர் ஆஃப் த செல். ஓகே, ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்லுடைய சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கக்கூடியதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் வந்து நியூக்ளியஸ். ஓகேவா, ஸோ செல் அது விலங்கு செல்லாக இருந்தாலும் சரி தாவர செல்லாக இருந்தாலும் சரி அதோடைய மையப்பகுதி. ஓகே, ஸோ விலங்கு செல்லாக இருந்தாலும் சரி தாவர செல்லாக இருந்தாலும் சரி அதோட மையப்பகுதியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கும், அதாவது நியூக்ளியஸ் உட்கருன்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் டிஎன்ஏன்னு சொல்லலாம், குரோமோசோம்ஸ் தான் சொல்லலாம். ஓகேவா, ஸோ பொதுவாகவே நியூக்ளியஸ் அப்படின்னாவே அது உட்கருன்னு தான் வரும். தமிழில் வந்து உட்கருன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்ததான். ஸோ நிறைய பேர் இங்கிலீஷ் டாபிக் கொடுங்க சொல்லிங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம கிடச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சினானிம்ஸ் ஃபஸ்ட் பாருங்கள். ப்ளீக் அப்படிங்கிற வார்த்தைக்கான சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சினானிம்ஸ் வந்து பேரி, பேரனு, அதே மாதிரி டிசோலேட். ஓகே, பிளிக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தரிசு அந்த மாதிரி சொல்லுவாங்களா. ஸோ அது தரிசாக போகுது, தரிசு நிலம் சொல்லுவாங்களா, வேஸ்ட் ஆகிறதுக்கு பயனற்ற மாதிரி இருக்குங்களா, அந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதான் பிளிக்னு சொல்லக்கூடியது. அதுக்கான வேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டில் என்ன கேட்டிருந்துருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெக்டகுலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன்ஸில் இருந்திருக்கு. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்க தான் வரும். ஓகே, ஸோ SPECTACULAR. ஓகே, ஸ்பெக்டகுலர் அப்படிங்கிறது இந்த இதில் உள்ளது மட்டும் தான் கரெக்டு. ஸோ மற்றதெல்லாம் உள்ளதுனா தப்பாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ பிளேடு. ஓகே, ஸோ ஐ பிளேடு இன் ஹெவி மெட்டல் பேண்ட். அதாவது இது தான் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல. ஸோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கேட்கப்பட்டது இந்த சென்டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த ஹெவி மெட்டல் அப்படிங்கிறது தான் அண்டல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஹெவி மெட்டல் அப்படிங்கிற கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. அதேமாதிரி அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஐ வுட் லைக் கிரே பால். ஓகே, ஸோ இதுவுமே தான் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் வந்து மாத்திர மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸில் வந்து ரெலுக்டன்ட். ஓகே, ஸோ இங்கே இருக்கலாம் இந்த வார்த்தை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவேரி, டிக்ளைனட், லோத், அன்வில்லிங், ஹெசிடென்ட் இதெல்லாம் தான் வரும். ஸோ அதை ரொம்ப மெதுவாக பண்ணணும் சொல்லுவோம்ல, அதுதான் தான் ரெலுக்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா லினியன் வாங்குற அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லினியன். ஸோ இதுக்கான லினியனுக்கான வார்த்தைக்கான சினானிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெர்சிஃபுல்லு, கைண்டு, ஜென்டி, அதாவது கொஞ்சம் அக்கறையாக பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஸ்பேரிங்கு, டெண்டர் ஹார்ட்டட், டொலரன்ஸு, ஃபார்பியரிங், மைல்டு. ஓகே, ஸோ இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறதெல்லாம் தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சினானிம்ஸாக பார்த்தீங்கன்னா பெனாக்கியா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நிறையா டிசீஸ் இருக்குது, அதுக்கு ஒரே மருந்தாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, ஒரு ஆறுதல் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் அது பெனாக்கியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ க்யூரால் எல்லாத்துக்குமே அதுதான் ஒரே மருந்துன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த பெனாக்கியான்னு சொல்லக்கூடியது, அதான் க்யூரால்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூனிவர்சல் க்யூர் உலகம் முழுவதுமே ஒரே ஒரு இதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். அது நோஸ்ட்ராமு அதுக்கு சொல்லலாம், எக்ஸிலியரும் வரும். அதே மாதிரி ரெமிடின்னு சொல்கிறோம்ல. ஸோ பெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்லாம் ரெமிடி சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் வந்து பெனாக்கியா அப்படிங்கிறது ஒரு ரெமிடி, அதுதான் ஆறுதல் அது மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, அதுக்கு ஒரு மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமா. ஸோ ஒரு பெரும்பாலும் ரெமிடின்னு சொன்னாங்க நம்ம மருந்து அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்போம். ஸோ அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டைனிம்ஸ் அந்த பெனாக்கியா அப்படிங்கிற வார்த்தைக்கான ஆன்டைனிம்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரேவேட். ஓகே, அதேமாரி ஒர்ஷனு,
ஸ்பாயில் பண்ணுறது இதெல்லாமே இதுதான் வரும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டுங்கிற வார்த்தைக்கான சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது, கம்பைனு, யூனிட்டு, மிங்கிள். ஓகேவா? அது பிளெண்ட் பண்ணுறதுன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதுக்கான இந்த பிளெண்டுங்கிற வார்த்தைக்கான ஆண்டனிம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பிரிக்கிறது, டிவைட் பண்ணுறது, அதுவுமே இதுதான். கிளாஷ் பண்ணுறதுனா உடச்சுன்னு இருக்குது, செப்பரேட்னாலும் பிரிக்கிறது தான், டிவிஷன்ஸ்னாலும் பிரிக்கக்கூடியது தான். ஓகேவா? ஸோ அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிளெண்ட் அண்ட் சினானிம்ஸ் பார்த்துக்கிறங்க. அடுத்து வந்து இங்கே வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே? ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ஃபியர் ஆஃப் ஹைட், அதாவது ஹைட்டை பார்த்தா பயப்படுவாங்களே, அதுக்கு என்ன போபியா அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. அக்ரோபோபியான்னு வரும். ஓகே? ஸோ அக்ரோபோபியாங்கிறது தான் கரெக்டான ஒரு ஆன்சரு. ஸோ அதுதான் அப்புறம் ஹைட்டை பார்த்தா வந்து பயப்படுறவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ நிறைய பேர் அந்த ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய ஆள அதுதான். இதை வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஏற்கனவே கேட்டால் தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு புதுசாக ஒன்றும் பெருசாக கேட்கல. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒகாப் அண்ட் கிராமரை கரெக்டாக பார்த்து போனீங்கன்னாவே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எல்லா ஷூட்டுமே கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக பார்த்துக்கிறங்க. ஸோ இன்றைக்கி ஓரளவு கிடைச்ச இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டெய்லியுமே அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்லையுமே நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுக்குறதுக்கு. ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே? ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மிக்க நன்றி. இதில் எதுவும் டவுட் எது இருந்தாலுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். ஸோ இதில் நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தாலுமே மன்னிச்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா மற்றவங்க சொல்கிற எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வரவங்க சொல்கிற கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ சரிங்களா? அதனால் முன்னாடியே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வந்து சில இதில் வந்து சொல்லியிருக்கீங்க, இந்த கொஸ்டின்ஸ் வரல, அந்த மாதிரி வந்திருக்கு அப்படி மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க. ஓகேவா? ஸோ அவங்க நான் கால் பண்ணி கேட்கும் பொழுதோ அல்லது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அது வந்து உங்களோட உரிமை. அதை அக்செப்ட் பண்ணுறது என்னுடைய வேலை. ஓகேவா? கண்டிப்பாக வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இது தவிர வந்து இந்த வீடியோக்குள்ள இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் தர்றேன். ஓகே? ஸோ இன்னும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே லிங்க் இருக்குது. டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே? ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டான அப்டேட்டுகளாக இருக்கட்டும், ஸோ கிளாஸஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ரெகுலராக வந்துடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்தை நான் டெய்லி கேட்குறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி வச்சுருங்க. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.